அவங்களோட மூவ்மெண்ட் தான் வந்து மேக் ஸ்பெயின் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் எபிலிட்டி இருக்கு. அதாவது பாலை வந்து ரீடைன் பண்ணி அந்தந்த டைட் ஸ்பேசஸ்ல வந்து மூவ் பண்றதுக்கான இது இருக்கு. ஒரு பொசிஷனல் அவேர்னஸ் இருக்கு. இவங்கெல்லாம் இவன் நான் இங்க போனா இவன் இங்க வருவான். ஏன்னா இவங்க வந்து தே ஆப்ரேட் ஆன் சிஸ்டம் ஆஃப் வந்து அந்த அந்த ஸ்பேஸை வந்து ஆக்கிபை பண்ணணும், கரெக்டான ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணணுங்கிற அந்த ஒரு பிரின்சிபல்ல தே ஆப்ரேட். அர்ஜென்டினா வந்து தே ரிலை மோர் ஆன் ரிலேஷனிஸ்ட் பிரின்சிபல். ஸோ ரிலேஷனிஸ்ட் பிரின்சிபல்னாக்க ஒரே ஒரு பிளேயர் மெஸ்ஸி, அவனை சுத்தி அவனுக்கு என்ன ரிலேஷன்ல நம்ம இருப்போம். பிரான்ஸுக்கு ஆடுறதோ இங்கிலாந்துக்கு ஆடுறதோ தேர் ஆல் பார்ட் ஆஃப் மை ஐடென்டிட்டி, தே ஆல் மேக் மீ ஹூ ஐ ஆம். வேற நீங்க அந்த கிளப்ஸ் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ என்ஜோ பெர்னாண்டஸ்க்கு வந்து அர்ஜென்டினாங்கிறது ஒரு பெரிய ஐடென்டிட்டி. செல்சி இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஐடென்டிட்டி. இட் வில் நெவர் பி, இட் ஹாஸ் நெவர் பின். இது வந்து நான் எல்லாருக்குமே சொல்றேன். இப்போ இது என்சோ பெர்னாண்டஸ் செல்சிங்கிறதுனால சொல்லலை, இது வந்து நான் அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர் லிவர்பூலுக்கே சொல்றேன். டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னாக்க ஒன் திங் நான் வந்து which I have been impressed இல்லை, பட் வந்து which has come back ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அது அவுட் ஆஃப் ஃபேஷனாக இருந்து திரும்ப இப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த 4-4-2 as an அவுட் ஆஃப் பொசிஷன் ஷேப். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி. கூட இன்னைக்கு கௌதம் இல்லை, பட் இன்னைக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஒரு எபிசோடு. நான் வந்து போன எபிசோடுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன எபிசோட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கீழே எழுதியிருந்தீங்க, உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. போன எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல் வர சமயத்தில் அரவுண்ட் த ஃபைனல் நான் வந்து ஒரு எபிசோட் பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயத்தை பற்றி பேசிட்டு, ஏன்னா இந்த ஃபுல் மந்த் வந்து டோர்னமெண்ட் ஓடிட்டு இருந்திருக்கு. நான் பிஸியாக இருந்தேன். ஸ்பாட்டிஃபைல அஃப்கோர்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல டெய்லி பண்ணுறது. பட் அட் த சேம் டைம் நான் வேர்ல்ட் கப் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், நான் பார்க்காமலாம் இல்லை. ஸோ அதனால வந்து இந்த எபிசோடில் வந்து நான் மெயினாக வந்து வேர்ல்ட் கப் ஃபைனலை ப்ரீவியூ பண்ண போகிறேன். ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா, அவங்களோட கேமை நான் ப்ரிவியூ பண்ண போகிறேன். டாக்டிக்கல் ப்ரிவியூ பண்ண போகிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் டாக்டிக்ஸ் போர்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்து அதுதான். பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபியூ திங்ஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் கப் எனக்கு என்னென்ன தோணுச்சு, என்னோட ஜென்ரல் தாட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச போகிறேன். ஒரு இண்டிவிஜுவல் டீம்ஸை பற்றி நான் பேச மாட்டேன். அதாவது இங்கிலாந்து இதை பண்ணாங்க, ஜெர்மனி இதை பண்ணாங்க, அதனால அது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் ரொம்ப நாள் போயிட்டு இருக்கும் இந்த எபிசோடு. ஸோ அந்த மாதிரி பேச போகிறதுல நான் வந்து ஐம் மோர் கோயிங் டு டாக் அபவுட் வந்து ஒரு ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ், ஒரு திங்ஸ் தட் நான் வந்து அப்சர்வ் பண்ணது போத் ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ அனலிஸ்ட், எப்படி எடுத்திருந்தாலுமே ஒரு சில விஷயம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் அபவுட் தட். பட் ஆனால் ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா பயங்கரமான ஒரு ஃபைனலில் ஸ்பெயின் வந்து ஃபர்ஸ்ட் கேம் கேப் வர்டே நில்னு ட்ரா பண்ணும்போது யாருமே எதிர்பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஃபைனல் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக ஸ்பெயின் லாஸ்ட் டைம் வேர்ல்ட் கப் ஜெயிச்சது வந்து 2010. அந்த வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் கேம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸ்பெயின் வர்சஸ் ஸ்விட்சர்லாந்து 1-0 ஜெயிப்பாங்க அந்த கேமை. ஸோ ஸ்பெயின் வந்து ட்ரெடிஷ்னலி தேவ் நாட் ஸ்டார்டட் வெரி வெல் வேர்ல்ட் கப்ஸில் இன் ஜென்ரல். சில வேர்ல்ட் கப் எல்லாம் அது அப்படியே புஷ்னு போயிடும், குரூப் ஸ்டேஜ்லேயே அவுட் ஆயிடுவாங்க, இல்லை செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட் குவார்டர் ஃபைனல்லாம் அவுட் ஆவாங்க. பட் இந்த வேர்ல்ட் கப்பில் தேவ் கான் ஆல் த வே. லூயிஸ் டெ லா ஃபுயன்டே அகெயின் அனதர் சக்ஸஸ்ஃபுல் டோர்னமெண்ட் ஆஸ் அ கோச். யூரோஸ் ஜெயிச்சிட்டார் ஆல்ரெடி, நேஷன்ஸ் லீக் ஃபைனல் வரைக்கும் போனாங்க. இப்போ திரும்ப வந்து வேர்ல்ட் கப் ஸ்டேஜில் வந்து அவங்க ஃபைனல்ஸில் இருக்காங்க இப்போது. அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம் அர்ஜென்டினா 4 வருஷம் கழிச்சு திரும்ப பண்ண முடியுமான்னு நிறைய கேள்விக்குறியா இருந்த ஒரு டீம் வந்து திரும்ப இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்கு. மெஸ்ஸி வந்து ஹஸ் ஹேட் அன் அன்பிலீவபிள் டோர்னமெண்ட். இந்த வயசுலையும் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்கா மெஸ்ஸி. அண்ட் ஐ திங்க் அண்ட் வில் கம் டு மெஸ்ஸி செப்பரேட்டா அப்புறம். பட் அர்ஜென்டினா வந்து யாருமே வந்து இன்ஃபேக்ட் ஸ்பெயினுக்கு நான் சொன்ன கேப் வர்டே கேமுக்கு அப்புறம் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னா அர்ஜென்டினாவை வந்து யார் லிட்ரலா ஐ திங்க் எங்க பாட்காஸ்ட்லயே நாங்கள் ப்ரீவியூலாம் பண்ணும்போது அந்த பிராக்கெட்லாம் போடும்போது ஐ திங்க் நாங்கள் வந்து வி செட் அர்ஜென்டினா வந்து போர்ச்சுகலுக்கு அகேன்ஸ்டாக மீட் பண்ணுவாங்க குவார்டர் ஃபைனலில், போர்ச்சுகல் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். பட் ரெண்டுமே வந்து பலிக்கலை. பட் எனிவே ஐ மீன் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் அர்ஜென்டினாக்கு. அண்ட் ஐ திங்க் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் வந்து வாட் மேக்ஸ் அர்ஜென்டினா ஸோ குட், ஏன் வந்து வாட் இஸ் டிஃப்ரெண்ட் இந்த ரெண்டு டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டிக்கல் ப்ரீவியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னோட டாக்டிக்ஸ்லாம் பற்றி பேசும்போது நிறைய பேர் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு.
இன்னும் இன்ஃபேக்ட் கீழே ஒருத்தர் கேள்வி கூட போட்டிருந்தாரு, இந்த மாதிரி உங்கள் டாக்டிக்கில் இந்த வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஐ ரியலி என்ஜாய்ட் ரீடிங் தட். இன்னுமே கேள்வி இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட், எங்களுக்கு டிஎம் அனுப்புங்க, இல்லை அட் காப்கர்த்தி இன்ஸ்டாகிராமில் டிஎம் அனுப்புங்க, இல்லை வந்து என்ன சொல்கிறது யூடியூப் கமெண்ட்ஸில் போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பட் இந்த கேமுக்கு நம்ம வருவோம். ஸோ இந்த கேம் லாஸ்ட் எபிசோடில் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால இந்த கேமும் சரி ஒரு டாக்டிக்கல் எபிசோடாக பண்ணலாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் எபிசோட் அந்த மாதிரி இருக்க போகிறதுல ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் மட்டும். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்படி தான் லைன் அப் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அவங்களோட டிஃபால்ட் லைன் அப்ஸ், அதாவது உங்களுக்கு கேமுக்கு முன்னாடி அந்த லைன் அப் கிராஃபிக்கில் என்ன காமிக்கிறாங்களோ அதுதான் நான் வச்சுருக்கேன். பட் ஆனால் இமீடியட்டாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அர்ஜென்டினா வந்து நீங்கள் எந்த கேம் அர்ஜென்டினா அதை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவங்க 4-4-2 லைன் அப் ஆனதே இல்லை. லைக் அவங்களோட ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4-4-2 லைன் அப் ஆனதே இல்லை. இதனால தான் நான் வந்து இது வந்து ஒரு சைட் ட்ராக்கு. பட் இதனால தான் வந்து எனக்கு வந்து இந்த சில ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, அவங்க வந்து லிவர்பூல் ஆடும்போது 4-3-3 ஆடினாங்க, 4-2-3-1 ஆடி இருக்கணும். லைக் இட் டசன்ட் மேட்டர். ரியலிஸ்டிக்காக சொல்லணும்னா பேப்பரில் என்ன ஃபார்மேஷன் கொடுக்குறோமோ இட் டசன்ட் மேட்டர். கேமில் ஆஸ் அ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு என்ன இருக்குது. ஏன்னா இந்த ஃபார்மேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4-4-2 நான் இமீடியட்டாக 4-3-3 கன்வெர்ட் பண்ணலாம், ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா பரேடிஸ் மெக்காலிஸ்டர் உள்ள வரா, சிமியோனே இங்க, ஆல்வாரெஸ் இங்க, மெஸ்ஸி இங்க. லைக் இமீடியட்டா இட் பிகம்ஸ் 4-3-3. ஸோ நீங்க ஃபங்க்ஷனலா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து முக்கியம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சேன். பட் இட் டசன்ட் மேட்டர். என்னோட ஸ்டார்டிங் பொசிஷன் பேப்பர்ல நீங்க லைன் அப் கிராஃபிக்ல என்ன பாக்குறீங்களோ இட் டசன்ட் மேட்டர். அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா ஈவன் நம்ம ஸ்பெயினுக்கு கூட போவோம், இட் டசன்ட் மேட்டர். அவங்க ஆடுற ஸ்டைல், அவங்க ஆடுற விதம்லாம் பார்த்தீங்கன்னாக்க 4-3-3ங்கிற அந்த ஒரு 4-2-3-1ங்கிற அந்த ஒரு ஃபார்மேஷன் பேப்பரில் இருந்தாலும் தேர் ஆர் திங்ஸ் தட் தே டூ விச் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். அதாவது வந்து ஒரு ஃபார்மேஷனுங்கிறது வேற, ஃபங்க்ஷனலாக என்ன ஃபார்மேஷனில் இருக்கீங்கிறது தான் முக்கியம். ஆன் பேப்பர் நீங்கள் என்ன வேணாலும் இருந்துக்கலாம். ஆன் பேப்பர் நான் வந்து குபார்சியை ஸ்ட்ரைக்கராக கூட தூக்கி போடுவேன். பட் அவன் ஃபீல்டில் சென்டர் பேக்கில் தானே ஆட போகிறான். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ எனக்கு வந்து திஸ் இஸ் சம்திங், அந்த என்ன சொல்கிறது, எனக்கு இது ரொம்ப பாதர் பண்ணும் இந்த ஃபேன்ஸ்லாம் பேசும்போது. இந்த மாதிரி வந்து ஃபார்மேஷன் லிவர்பூல் வந்து ஸ்லாட் வந்து 4-3-3 ஆடி இருக்கணும், 4-2-3-1 ஆடி இருக்கணும், கிளாப் வந்து இப்படி ஆடி இருக்கணும், இவனை தூக்கி ரைட் பேக்கில் போட்டிருக்கணும், 4-3-3 ஆடி இருக்கு. லைக் டசன்ட் மேட்டர். ஃபங்க்ஷனலாக அவன் வந்து ரைட் பேக்காக ஆடினா தான் அதுதான், தட் இஸ் வாட் கவுண்ட்ஸ். அவன் ரைட் பேக் ஆன் பேப்பர் இருக்கானா இல்லையாங்கிறது இட் டசன்ட் மேட்டர். பட் எனிவே என்னோட ஒரு மினி ரேண்ட் ஓவர். பட் எனிவே இந்த கேமுக்கு வரும். ஸோ இந்த கேமில் ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா வந்து ஒரு இட்ஸ் அ குட் கேம். ஏன்னா வந்து இட்ஸ் டூ கான்ட்ராஸ்டிங் ஸ்டைல்ஸ் ஆஃப் பிளே. ஏன்னா ஸ்பெயின் வந்து தே ரிலை ஹெவிலி ஆன் பொசிஷன், அர்ஜென்டினா வந்து பொசிஷன் மேலே அவ்வளோ இது பண்ணுறது இல்லை. பட் ஆனால் ஸ்பெயின் வேர் அவங்களோட பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன கம்பேர்ட் டு மற்ற பொசிஷன் பேஸ்ட் டீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்களது ரொம்ப யூஸ்ஃபுல் பொசிஷன். அந்த ஃபங்க்ஷன், அந்த பொசிஷன் வந்து சும்மா பாலை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ரீசன் இருக்குது ஏன் அப்படி அவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெயினோட ஸ்ட்ரென்த்லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இன் பொசிஷன் ஸ்பெயின், அவுட் ஆஃப் பொசிஷன் அர்ஜென்டினா என்ன ஷேப்பில் இருப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெயின் வந்து நான் இதே ஃபார்மேஷனை தூக்கி இங்கே போடுறேன். ஸோ தட் இன் பொசிஷன் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃப்ரான்ஸ் கேம் ஒரு எக்ஸாம்பிளாக கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஃப்ரான்ஸ் கேமை எக்ஸாம்பிளாக வச்சுருந்தோம்னா கூட, அண்ட் அர்ஜென்டினா வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ மெஸ்ஸி வந்து இங்கே வருவான், ஆல்வரெஸ், பரேடிஸ், ஃபெர்னாண்டஸ், இதுதான் இருக்கும் ஜென்ரலாக. அர்ஜென்டினா அவுட் ஆஃப் பொசிஷன் இப்படி இருப்பாங்க. ஸோ அர்ஜென்டினாவோட ஷேப் பார்த்தீங்கன்னாக்க அவுட் ஆஃப் பொசிஷனில் 4-5-1 இதுதான் அர்ஜென்டினாவோட அவுட் ஆஃப் பொசிஷன் ஷேப். நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சில சமயம் வந்து சாரி மெஸ்ஸியை ரிமூவ் பண்ணிட்டேன், அடிச்சோ எல்லோரும் வந்துடுவாங்களே அடிக்கிறதுக்கு. இல்லை மெஸ்ஸியை ரிமூவ் பண்ணிட்டேன் தெரியாமல். பட் இல்லை, அவுட் ஆஃப் பொசிஷனில் அர்ஜென்டினா ஷேப் வந்து 4-5-1 பேசிக்காக. இல்லை சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4-4-2 கூட மாறும், ஆல்வரெஸ் வந்து வருவான், ஜாயின் பண்ணுவோம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இட் இஸ் 4-5-1. இது வந்து ஸ்பெயின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்டப்பில் இது வரைக்கும் ஈவன் ஃப்ரான்ஸ் கேமில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்ரி வந்து டேக்ஸ் ஒரு பெரிய பார்ட் இன் பில்டப். ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக பில்டப் பண்ணுறது வந்து 3 அட் த ராட்ரி வந்து இங்கே மிட்ஃபீல்டில் எல்லாமே ஜாயின்ஸ் த சென்டர் பேக்ஸ். ஸோ தட் லப்போர்ட்டும் குபார்சியும் தே கேன் ஸ்ப்ரெட் அவுட், அண்ட் பெட்ரோ பாரோவும் குக்குரேயாவும் வந்து தே கேன் கோ ஃபார்வர்டு.
ஸோ இவங்க வந்து இன்னும் வந்து ஹைட்டு கொடுக்கலாம், அந்த ஹைட் இந்த சென்ஸ் வந்து அந்த லெங்த் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தே கோ ஃபார்வர்டு. இதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு ஃப்ரான்ஸுக்கும் இவங்களுக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ரான்ஸோட பில்டப்பும் பார்த்தீங்கன்னா இதே 3ல தான் இருக்கும், பட் அவங்க ரொம்ப நேரோவான 3-ஆ இருந்தாங்க. ஸோ அதனால வந்து ப்ரெஸ்ஸிங்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லை. இங்கே வந்து மெஸ்ஸி மட்டும் ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆல்வாரஸும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தே கேன் ஈஸிலி பிளே அவுட். இதுதான் வந்து அவங்க பண்ணாங்க. ஏன்னா தே கேவ் இனஃப் ஸ்பேஸ். லப்போர்ட்டும் குபார்சி வந்து தே ஸ்ப்ரெட் அவுட் ஸோ வைட் தட் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் பில்ட் அவுட் பண்ணுறதுக்கு. பட் எனிவே இப்போ இந்த அசம்ஷனில் வந்து சப்போஸ் லெட்ஸே அர்ஜென்டினா வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்காங்க, கொஞ்சம் காஷியஸாக இருக்காங்க, அதனால ஆல்வரஸ் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறதுல ஸ்டேஸ் பேக்குன்னே வச்சுப்போம், இப்படியே வச்சுப்போம் நம்ம. மெஸ்ஸி வந்து இஸ் நாட் கோயிங் டு டூ மச் ப்ரெஸ்ஸிங்க, அது இப்போவே சொல்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஸ்பெயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்க வந்து இந்த ஒரு ஃபியூ பிளேயர்ஸ் ஓல்மோ, ஒயாசபால், ரூயிஸ், பயனா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொட்டேஷன்ஸ். நீங்கள் ஸ்பெயினோட எந்த கேம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ரொட்டேஷன்ஸ் நிறைய இருக்கும் அவங்க மிட்ஃபீல்ட் பிளேயர்ஸ்லேருந்து, அவங்க ஃபார்வர்ட் பிளேயர்ஸ்லேருந்து. இன்ஃபேக்ட் நீங்கள் ஃப்ரான்ஸ் கேம் எடுத்திருந்தாலும் சரி, அவங்க பெல்ஜியம்க்கு அகேன்ஸ்ட் ஆடின கேம் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரூயிஸ் சில சமயம் போவான், ஒயார்சபால் இங்கே வருவான், ஆல்மோ இங்கே வருவான், பயனா உள்ள வருவான், குக்குரையா விங்கராக இருப்பான், என்னென்னவோ நடக்கும். அவங்களோட மூவ்மெண்ட் தான் வந்து மேக் ஸ்பெயின் வெரி டேஞ்சரஸ். ஏன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கல் எபிலிட்டி இருக்குது. அதாவது பாலை வந்து ரீட்டைன் பண்ணி அந்தந்த டைட் ஸ்பேசஸில் வந்து மூவ் பண்ணுறதுக்கான இது இருக்குது, ஒரு பொசிஷனல் அவேர்னஸ் இருக்குது. இவங்கெல்லாம் இவன் நான் இங்கே போனால் இவன் இங்கே வருவான். ஏன்னா இவங்க வந்து தே ஆப்ரேட் ஆன் அ சிஸ்டம் ஆஃப் வந்து அந்த அந்த ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணணும், கரெக்டான ஸ்பேஸை ஆக்கியபை பண்ணணுங்கிற அந்த ஒரு பிரின்சிபலில் தே ஆப்ரேட் ஸ்பெயின். அர்ஜென்டினாக்கு வரும்போது அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. பட் நான் ஸ்பெயினை பற்றி சொல்கிறேன். இப்போ ஸ்பெயின் இன் பொசிஷன் வந்து அந்த ஸ்பேசஸை தான் தே ஆப்ரேட் மோஸ்ட்லி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேபியன் ரூயிஸ் திரும்ப அவனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே வருவோம். ஃபேபியன் ரூயிஸ், டானி ஓல்மோ இவங்கெல்லாம் வருவாங்க. குக்குரேயா இங்கே இருப்பான் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெயினுக்கு வந்து ஒரு கீ டேக்அவே என்ன இந்த கேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிட்ஃபீல்டு அண்ட் ஃபார்வர்ட்ஸோட மூவ்மெண்ட். ஏன்னா ஒயாசபால் வந்து இஸ் அ நம்பர் 9, பட் ஆனால் இட் டசன்ட் ஆப்ரேட் அஸ் அ நம்பர் 9. ஸோ இப்போ இந்த கேமில் ரொமேரோக்கும் மார்டினஸ்க்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம்னு இல்லை, ஒரு பெரிய டெசிஷன் என்னன்னாக்கா, இப்போ ஒயாசபால் இந்த பக்கம் வந்தான்னா இஃப் இ ட்ராப் ஸ்டீப்னா யாராச்சும் ஸ்டெப் பண்ணுவாங்களா? ஸ்டெப் பண்ணால் பயன் இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் ஆலெக்ஸ் பயனை வந்துருவான் உள்ள. ஆர் இல்லை ஈவன் குக்குரேயா கூட ஈ கேன் மேக் அ ரன். அவனை பயனை கவர் பண்ணுறதுக்கு இவன் வந்துட்டானாக்கா இங்கே குக்குரேயாக்கு இடம் இருக்குது. ஸோ லைக் தெர் இஸ் அந்த ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் வந்து அர்ஜென்டினா வந்து தே ஹேவ் டு பி வெரி மச் ஆன் பாயிண்ட். இந்த ரொமேரோவும் மார்டினஸும் தே ஹேவ் டு பி வெரி, அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து பயங்கரமாக இருக்கணும். ஏன்னா எவன் எங்கே போகிறான், எவன் எப்படி அட்டாக் பண்ணுவான் ஸ்பேஸுங்கிறதுல தான் ஸ்பெயினோட கேமே இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஐ திங்க் ஸ்பெயின் வர்சஸ் ஃப்ரான்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கோல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஒரு பில்டப் ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் ஒயாசபால் தான் ஈ கம்ஸ் டீப்பஸ்ட். அவன் தான் பில்டப்பில் ஆரம்பித்து பால் எடுத்து லப்போர்ட்டு கிட்ட கொடுத்து குக்குரேயாட்ட கொடுத்து குக்குரேயா கிராஸ் போட்டு ஐ திங்க் லமீன் யமால் வந்து பெனல்ட்டி வின் பண்ணுவான். ஸோ அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயாசபால் இங்கே இருக்கான். ஸோ லைக் தட்ஸ் வாட் ஸ்பெயின் கேன் டூ. அவங்களோட ரொட்டேஷன்ஸ் வந்து இஸ் இன்சேன், அவங்களோட பிளேயர் ரொட்டேஷன்ஸ். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தே ஆப்ரேட் ஆன் அ பேசிஸ் ஆஃப் வந்து இந்த பிட்சை இப்படி டிவைட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 பார்ட்டாக. அவங்க வந்து இந்த லைன்ஸில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோங்கிறத வச்சு தான் அவங்க வந்து தே டிசைட் யார் எங்கே இருக்கணும், யார் எந்த ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணணும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்பெயினோட ஸ்ட்ரக்சரில் வந்து 2 பேர் ஒரே ஸ்பேஸில் எப்போதுமே இருக்க மாட்டாங்க ஜென்ரலாக. இட்ஸ் வெரி, இந்த மாதிரி பிட்சை நம்ம அப்ராக்சிமேட்டாக டிவைட் பண்ணிட்டோம்னா அவங்களோட 2 பேரோட ஸ்பேஸில் வந்து இருக்கவே மாட்டாங்க. இது வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க இதை. நீங்கள் அர்ஜென்டினா இன் பொசிஷன் வரும்போது நான் சொல்கிறேன் அது எப்படின்னு. பட் ஸ்பெயின் வந்து தே நெவர் ஆப்ரேட். அவங்களோட இது எல்லாமே, அவங்களோட பில்டப் ஃபேஸ் எல்லாமே, அவங்களோட இன் பொசிஷன் ஃபேஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ நீங்கள் வந்து இங்கே பில்டப்பில் வந்து 3 பேர் அகேன்ஸ்ட் 1, லப்போர்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அவன் வரான். இங்கே அவன் வந்தானாக்க என்சோ ஃபெர்னாண்டஸ் இங்கே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வரான்னு வச்சுக்கோங்க, ஓல்மோ உடனே இங்கே போவான். இல்லை குக்குரேயா உள்ளே வருவான். இல்லை பயனா இங்கே வந்தானாக்க இவன் 2 பேரும் ஒரே ஸ்பேஸில் இருக்கிறதுனால ஓல்மோ வந்து முன்னாடி போயிடுவான். ஆர் இல்லை குக்குரேயா இங்கே போவான், பயனா வந்து இந்த பக்கம் வருவான். தட் இஸ் வாட் டிரைவ்ஸ் த ரொட்டேஷன். அண்ட் அந்த ரொட்டேஷன் தான் இந்த அர்ஜென்டினா கேமில் பயங்கர கீயாக இருக்கும். ஏன்னா அர்ஜென்டினா வந்து நீங்கள் அவங்களோட நேச்சுரல் ஷேப் இந்த 4-5-1ங்கிற ஷேப்பு பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஸ்பெயின் வந்து தே வாண்ட் டு கெட் த பால் டு குக்குரேயா. இந்த வைட் ஏரியாவில் குக்குரேயாக்கும் அண்ட் இவனுக்கும் என்ன சொல்கிறது பெட்ரோ போரோக்கும் தே வாண்ட் டு கெட் த பால் டு தெம். ஆனால்
இங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இந்த ஷேப் எடுத்துட்டீங்கன்னாக்க, இப்போ ஆல்வாரெஸ் வந்து இஃப் ஹி டிராப்ஸ் பேக்ன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இட்ஸ் வெரி ஹார்ட். ஏன்னா அந்த பாலை வந்து இங்க வைட் ஏரியாஸ்க்கு வந்து இது பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க 2 சிமியோனேவும் இருக்கான், மெக்காலிஸ்டரும் இருக்கான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிஃபென்சிவ் ஷேப்ல இந்த பாசிங் லைனை பிளாக் பண்றதுக்குன்னே இருக்காங்க 2 பேரும். அண்ட் இட்ஸ் ஈஸி. இவன் லப்போர்ட் வந்து இந்த பக்கம் வந்தானாக்க ஃபெர்னாண்டஸ் இஸ் ஸ்பேர் மேன். ஸோ அவன் சிமியோனே வந்து இந்த குக்குரையா விட்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. அண்ட் இங்க எப்போதுமே அவங்களுக்கு ஒரு 2-on-1 இருக்கு. சாரி, இங்க எப்போதுமே அவங்களுக்கு வந்து ஒரு 2-on-1 இருக்கு இந்த இடத்துல, ஆர் அட்லீஸ்ட் 2-on-2 இருக்கு. ஸோ தே டோன்ட் ஹாவ் டு ஸ்ட்ரெயின் தட் மச் அந்த பாசிங் லைனை கட் அவுட் பண்ணி இது பண்றதுக்கு. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏன் வந்து இது வரைக்கும் ஸ்பெயினுக்கு அகேன்ஸ்டா யாரும் இப்படி ஆடினதில்லை. வெரஸ் இப்போ வந்து இந்த கேம்ல அர்ஜென்டினா வந்து அதை பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அர்ஜென்டினா வந்து ஒரு ஹை பிரஸிங் டீம் கிடையாது. தே ஆர் நாட் கோயிங் டு வந்து சிமியோனே வந்து இங்க இன் பொசிஷன் வந்து மெக்காலிஸ்டும் சிமியோனே வந்து லப்போர்ட்டை வந்து ட்ரபிள் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அர்ஜென்டினா வந்து இஸ் நாட் அ வெரி ஹை பிரஸிங் டீம். வேற ஸ்பெயின் வந்து கொஞ்சம் ஹை பிரஸ் பண்ணுவாங்க, வேற அர்ஜென்டினா வந்து பண்ண மாட்டாங்க ஜென்ரலா. ஸோ ஏன்னா ஹை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லா அட்டாக்கர்ஸோட பார்ட்டிசிபேஷனும் வேணும். மெஸ்ஸி இருக்கிற வரைக்கும் ஹை ப்ரெஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெஸ்ஸி வந்து ஃபார் ஆல் த குட் தட் ஹி டஸ் ஆன் த பால், ஆஃப் த பால் வந்து ஹி டசன்ட் ப்ரெஸ், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா ஆன் த பால் ஹி கிவ்ஸ் யூ ஸோ மச். ஸோ அதனால ஆஸ் எ டீம் வந்து அவங்க வந்து பாக்கி 5 பேர் வந்து இந்த மிட்ஃபீல்ட் லைனில் தே ஹேவ் டு டிஃபெண்ட். ஒரு ஜோனில் இல்லை, தே ஹேவ் டு நாட் ப்ரெஸ். ஒரு காம்பேக்ட் பிளாக்காக இருக்கணும் அவங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி த டிஃப்ரென்ஸ். அந்த மூவ்மெண்ட் ஆல்மோ இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேனா இருந்து பில்டப்ல ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் அந்த ஸ்பேஸ்ல வந்து பயனா உள்ள வருது, அந்த ஸ்பேஸ்ல குக்குரையா உள்ள வருது, ஒரு லாங் ஓவர் த டாப் பால். இந்த டிஃபென்ஸை வந்து கான்ஸ்டன்டா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்பெயின். தட் இஸ் ஹவு தே ஆர் கோயிங் டு வின் த இது. அந்த மூவ்மெண்ட் ஆன் அண்ட் ஆஃப் த பால் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை எப்படி ட்ராக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அர்ஜென்டினாவோட சக்சஸ் இருக்கு இந்த கேம்ல. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து ஸ்பெயின் இன் பொசிஷன் நம்ம பார்த்துட்டோம். அவங்களோட மெயின் இது வந்து பிளேயர் மூவ்மெண்ட். ஸோ இப்போ அர்ஜென்டினா பற்றி நம்ம பேசுவோம். அர்ஜென்டினா வந்து இந்த டோர்னமெண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க ஒரு பயங்கரமான அட்டாக்கிங் சைடியா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படியோ கேம் ஜெயிச்சிடறாங்க. ஸோ பார்ட் ஆஃப் இட் இஸ் வந்து இந்த வில் டு வின்னும்பாங்கல்ல, அதாவது இந்த கேமை ஜெயிச்சே ஆகணும்டா நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. ஸோ இப்போ அந்த ஒரு 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 ஃபீலிங் இருக்கு. அர்ஜென்டினா வந்து அவங்க ஷர்ட்டுக்காக ஆடுற மாதிரி வேற எந்த டீமும் ஆடி நான் பார்த்ததில்ல. இதை பத்தி நான் அப்புறமும் பேசுறேன். இந்த எபிசோட்ல நான் அப்புறமும் அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். பட் எனிவே, இப்போ அர்ஜென்டினா இன் பொசிஷன் என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களும் வந்து சிமிலர் டு ஸ்பெயின் ஆர் சிமிலர் டு ஃப்ரான்ஸ் வந்து தே யூஸ் அந்த பேக் 3 அட் த பேக் பில்டப். ஸோ பரேடேஸ் வந்து ஜென்ரலாக ட்ராப் பண்ணி ரொமேரோவும் மார்டினஸும் கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணாங்கனாக்க தே யூஸ்வலி யூஸ் திஸ். ஆனால் அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ டீம் வந்து தே ஆர் வெரி நேரோ. அவங்க வந்து ரொம்ப வந்து இது கிடையாது, விட்த் யூஸ் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக. ஒரே ஒரு சில விஷயத்துல தான் அந்த விட்த் வரும் எப்போன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மெக்காலிஸ்டர் வந்து இனிஷியலாக 4-4-2ல நீங்கள் லெஃப்ட் மிட்ஃபீல்டராக இருந்தான். பட் ஆக்சுவலாக கேமில் பார்த்தீங்கன்னாக்க he doesn't do that. அவன் வந்து உள்ளே வந்துடுவான். ஸோ அவன் உள்ளே வந்தான்னாக்க டாலியாஃபிகோவுக்கு வந்து ஸ்பேஸ் வரும் அவுட் சைடில். டாலியாஃபிகோவுக்கு ஸ்பேஸ் வருதுனால சில சமயம் என்ன ஆகும், இங்கே வந்து இப்போ மெஸ்ஸி வந்து ஈ கம்ஸ் இன்சைடு. இங்கே என்சோ ஃபெர்னாண்டஸ் இங்கேயோ இல்லை இங்கேயோ இருப்பான். மெஸ்ஸி வந்து ஈ கம்ஸ் இன்சைடு. இப்போ நான் வந்து ஸ்பெயினை பற்றி பேசும்போது அவங்க வந்து தே லுக் டு அந்த ஃபீல்டில் இருக்கிற ஸ்பேஸை வச்சு தான் அவங்க ஆடுறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அர்ஜென்டினா வந்து தே பிளே சம்திங், நான் வந்து என்னோட டேர்ம்ஸில் சொல்லணும்னாக்க ரிலேஷனிஸ்ட் ஃபுட்பால் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ரிலேஷனிஸ்ட் ஃபுட்பால்னாக்க ஒரு பிளேயர்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஸ், அந்த டிஸ்டன்சஸ் அதை வச்சு தான் அவங்க ஆடுறாங்க. அவங்க வந்து ஜோன்ஸ் அந்த பிச் அந்த மாதிரி ஆடுறது. ஸோ நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னாக்க சில சமயம் வந்து தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர், எல்லா அர்ஜென்டினா பிளேயர்ஸும், டு த பாயிண்ட் வேர் சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த சுச்சுவேஷன்லேயே ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 3 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே ஜோனில் இருக்காங்க. அட்லீஸ்ட் 2 பேர் என்சோவும் மெஸ்ஸியும் ஒரே ஜோனில் இருப்பாங்க. ஸோ ஸ்பெயின் மாதிரி அவங்க வந்து தே டோன்ட் லுக் அட் வந்து நான் இந்த ஜோனில் போகணும் அந்த மாதிரி மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ அர்ஜென்டினா வந்து தே ரிலை மோர் ஆன் ரிலேஷனிஸ்ட் பிரின்சிபல். ஸோ ரிலேஷனிஸ்ட் பிரின்சிபல்னாக்க ஒரே ஒரு பிளேயர் மெஸ்ஸி, அவனை சுற்றி அவனுக்கு என்ன ரிலேஷனில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ஆக்சுவலாக நான் வந்து ஆஸ் அ லிவர்பூல் ஃபேன் வந்து நான் இவனை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன், மெக்காலிஸ்டர் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். மெக்காலிஸ்டரோட பொசிஷனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எப்போதுமே இஸ் அ ஷார்ட் ஆப்ஷன் மெஸ்ஸிக்கு. அவன் மெஸ்ஸி எங்க இருக்கானோ மெக்காலிஸ்டர் வந்து கூடவே இருப்பான், பக்கத்துலயே இருப்பான். லைக் ஏன்னா என்னோட இது வந்து ஃபுட்பால்லையும் சரி நிறைய கோச்சஸ் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் என்னோட ஒரு
பிரின்சிபல் வந்து 3 எஸ்எஸ் ஒரு பிளேயருக்கும் ஆன் த பால் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கணும். ஒரு இது மாத்துறேன், கலர் மாத்துறேன். ஒரு ஷார்ட் ஆப்ஷன், ஸோ ஒரு ஷார்ட் ஆப்ஷன், ஒரு சேஃப் ஆப்ஷன் அண்ட் ஒரு ஸ்ட்ரெச் ஆப்ஷன், இது 3மே இருக்கணும். ஸோ நீங்கள் மெஸ்ஸிக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மெஸ்ஸிட்ட பால் இருந்ததுன்னா நீங்கள் எந்த கேம் எடுத்துட்டாலும் மெக்காலிஸ்டர் வந்து இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் பை. அவன் தான் வந்து இஸ் த ஷார்ட் ஆப்ஷன். ஸோ சில சமயம் என்ன ஆகும், சில கேமில் இந்த ஷார்ட் ஆப்ஷன் அண்ட் சேஃப் ஆப்ஷன் வந்து ஒரே ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிசாண்ட்ரோ மார்டினஸ் இங்கே இருக்கானாக்க பக்கத்தில் யாருமே இல்லை. மெஸ்ஸிக்கு வந்து இது போத் ஷார்ட் அண்ட் சேஃப் ஆப்ஷன். ஷார்ட் ஆப்ஷன் பட் நாட் அ சேஃப் ஆப்ஷன் வந்து மெக்காலிஸ்டர், ஏன்னா இங்கே மிட்ஃபீல்டில் இருக்கான். ஸோ ஈ கேன் லூஸ் த பால். ஸ்ட்ரெச் ஆப்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலியன் ஆல்வரஸ், இங்கே மேலே பால் வந்து இது டவுன் த லைன் போடுறதுக்கு, பிச்சை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு கீ கான்செப்ட் ஆஃப் பாசிங். ஸோ நம்ம ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து 3 பேரை இது பண்ணுறேன். ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இட்ஸ் பேசிக்லி பிகாஸ் ஒருத்தன்ட்ட பால் இருக்குது அப்படின்னாக்க ஒரு ஷார்ட் அண்ட் சேஃப் ஆப்ஷன், ஒரு ஸ்ட்ரெச் ஆப்ஷன், ஆர் ஒரு ஷார்ட் ஆப்ஷன், ஒரு சேஃப் ஆப்ஷன். இதுதான் ட்ரையாங்கிள்ஸ்பாங்க. ஜென்ரலாக வாட் பீப்புள் ப்ரிஃபர் இஸ் டைமண்ட்ஸ். ஸோ டைமண்ட்ஸ்னாக்க இப்போ இந்த 2 தான் ஸ்ட்ரெச் பண்ணுறான் அப்படின்னாக்க இஸ் அ ஸ்ட்ரெச் ஆப்ஷன், ஒரு சேஃப் ஆப்ஷன், ஒரு ஷார்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் ஒரு கான்செப்ட் இன் ஃபுட்பால், அது அந்த 3 எஸ்ஸும்பாங்க. பட் எனிவே கமிங் பேக் டு அர்ஜென்டினா. ஸோ அர்ஜென்டினா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எப்போதுமே மெக்காலிஸ்டரோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மெஸ்ஸி இந்த இதில். ஸோ இந்த கேம்லேயும் ஐம் எக்ஸ்பெக்டிங் தட். ஆனால் ஸ்பெயின் மாதிரி இவங்க வந்து கேமை ஸ்ட்ரெச் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக 2 பேர் தான் இருக்காங்க. மொலினா இருக்கான், டாலியாஃபிகோ இருக்கான். மெஸ்ஸி வந்து என்னன்னாக்க ஹி கோஸ் இந்த இந்த ஒரு அம்ப்ரெல்லா ஷேப் மாதிரி ஆகிடும். சிமியோனே வந்து உள்ளே வந்துடுவான், ஆல்வரஸ் மெக்காலிஸ்டர் இங்கே பக்கத்தில் இருப்பான், என்சோ ஃபெர்னாண்டஸ் வந்து சில சமயம் இங்கே இருப்பான். ஸோ இது அர்ஜென்டினா வந்து 2 விதமாக இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து இந்த நான் சொன்னேன்ல ஸ்ட்ரெச் ஆப்ஷன், ஆல்வரஸ்க்கு, டாலியாஃபிகோக்கு, இல்லை சிமியோனேக்கு, இல்லை மொலினாக்கு, அவங்க வந்து ஒரு லாங் பால் ஓவர் த டாப்போ இல்லை டவுன் த கிரவுண்டோ போடுறது. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சில சமயம் தே ட்ரை டு ஜென்ரேட் ஓவர்லோட்ஸ் மெஸ்ஸியோட. ஏன்னா இப்போ இங்கே பாருங்க, மெஸ்ஸி வந்து இஃப் இட் ட்ரிபிள்ஸ் வித் பால் இங்கேனாக்கா இமீடியட்டாக இந்த ஏரியாவில் வந்து ஹி ஹாஸ் அன் ஓவர்லோடு. இந்த ஏரியாவில் ஸோ மெஸ்ஸிட்ட பால் இருக்கு, 3 ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பயனா வந்து இங்கே கொஞ்சம் லெட்ஸ் சே இஸ் நாட் இன் த பிளே. ஸோ இது வந்து அர்ஜென்டினா வந்து தே லுக் ஃபார் அ லாட் ஆஃப் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா டக்குன்னு அவங்க வந்து தே பிளே வெரி க்ளோஸ் டு மெஸ்ஸி. ஏன்னா அவங்க ரிலேஷனிஸ்ட் ஃபுட்பால் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மெஸ்ஸியாக இருக்கும். டக்குன்னு பாலை போட்டு ஒரு த்ரூ பால் இல்லை ஒரு இது மெஸ்ஸிஸ் த்ரூ ஆன் கோல், ஒரு ஷார்ட், வாட் எவர் இட் இஸ். ஸோ அது வந்து தே லுக் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அ லாட். ஆனால் இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் வந்து மெஸ்ஸி நடுவில் வரதா தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஸ்பெயினுக்கு அகேன்ஸ்டாக என்ன ப்ராப்ளம்னாக்க, நடுவில் வந்தோன்னா ராட்ரி இருப்பான் அந்த இடத்துல. ராட்ரிக்கு அகேன்ஸ்டா மெஸ்ஸியை போடுறது வந்து ஐ டோன்ட் திங்க் ஈவன் அர்ஜென்டினா வில் வாண்ட் தட். ஏன்னா ஃபார் 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து ராட்ரி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ். இன்னொன்று வந்து மெஸ்ஸியை வந்து நடு பிச்சில் போட்டோம்னா ஹீ கேன் பி டைட்லி மார்க்டு. இதுதான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேரி நெவல்லாம் சொல்லியிருக்கான், அவன் கேம் ஃபுல்லாக அவனோட ஒருத்தன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இட்ஸ் அன்ரியலிஸ்டிக். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கான். அது வந்து ரிகார்டோ கார்வாலியோ 2012 என்னவோ ரியல் மெட்ரிட் பார்சலோனால ஒரு கேம் ஜோசே மொரினியோ வந்து he said ரிகார்டோ கார்வாலியோ வந்து மெஸ்ஸி கூட தான் இருப்பான், வேற எவன் கூடயும் இருக்க. அந்த ஒரு கேம் தான் he was man marked. அதுலயும் ஐ திங்க் மெஸ்ஸி did well. அசிஸ்ட் கிடைச்சதா கோல் கிடைச்சதான்னு எனக்கு தெரியாது, பட் he did well. I remember that. ஏன்னா கார்வாலியோ வந்து அந்த கேமுக்கு அப்புறம் அதை பத்தி பேசும்போது சொன்னா, ஐ மேன் மார்க்ட் him, I did well, அவனும் நல்லா பண்ணான், 2 பேருமே நல்லா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு இந்த டாக்டிக் வந்து இட் ஹாஸ் பின் ட்ரைட் அவுட் பை அதர் கோச்சஸ், பட் இட்ஸ் வெரி அன்சக்சஸ்ஃபுல். ஏன்னா இப்போ நீங்கள் மெஸ்ஸியை டைட்டாக மார்க் பண்ணீங்கன்னா ஆல் இட் டென்ஸ் டு டூ இஸ் இட் ட்ரிஃப்ட்ஸ் அவுட் இந்த இடம் வரைக்கும், டச் லைன் வரைக்கும் போயிடும். அந்த இடத்துல யூ கேனாட் ஹேவ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குக்குரேயா வந்து இஃப் இஸ் தேர்னாக்க அந்த இடத்துல வந்து யூ கேனாட் ஹேவ் குக்குரேயா வந்து இந்த இடத்துல டைட்டாக மார்க் பண்ணிட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது, சிமியோனே, ஃபெர்னாண்டஸ் எல்லாரும் அழகாக உள்ளே வந்துருவானுங்க. ஸோ தெர் இஸ் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து உங்கள் டிஃபென்ஸில் விடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ மெஸ்ஸி வந்து இந்த மாதிரி இருக்கும்போது தான் நீங்கள் அர்ஜென்டினா வந்து ஈஜிப்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்க ஒரு கோல் அடிச்சாங்க. மெஸ்ஸி வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன்லேருந்து தான் வருவான். ஹி கெட்ஸ் த பால் அவுட் வைட். சிமியோனே அந்த கேமில் சிமியோனே இல்லை, பட் இந்த லாஸ்ட் கேமில் வந்து சிமியோனே, ஃபெர்னாண்டஸ், அகெயின் இட்ஸ் தட் சேம் அந்த 2-on அந்த ஓவர்லோடு. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஃபேபியன் ரூயிஸ்லாம் வரப்போகிறது இல்லை. அப்படியே வந்தாலும் எல்லாரும் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆனானாக்க, அவங்களோட ஒர்க் ரேட்டு எல்லாம் எடுத்து ஷிஃப்ட் ஆனாங்கனாக்க
ஃபார் சைடில் எவனாவது ஃப்ரீயாக இருக்கான், விச் இஸ் வாட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். இந்த நீக்கோ கொன்சாலஸ் உள்ள வரும்போது, நீக்கோ கொன்சாலஸ் உள்ள வந்தானா அவன் பயங்கர விட்டு கொடுக்குறான். ஸோ இமீடியட்டாக ஈவன் பால் இங்கே இருந்தாலும் த்ரெட் வந்து இந்த இடத்துல இருக்கு, எல்லாரும் எல்லாரும் உள்ள ஷிஃப்ட் ஆனாங்கனாக்க. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டீல் வித் மெஸ்ஸி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது. ஸோ அர்ஜென்டினாக்கும் சரி ஸ்பெயினுக்கும் சரி, இது வந்து ஸ்பெயினுக்குமே பொருந்தும் நான் சொல்றது. அவங்க அந்த ட்ரையாங்கிள்ஸ், அந்த ட்ரையாங்கிள்ஸ் இன் வைட் ஏரியாஸ், டைமண்ட்ஸ் இன் வைட் ஏரியாஸ், அதுதான் வந்து தே ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் கன்சீட் பண்ண கோல் பெல்ஜியம்க்கு அகேன்ஸ்டாக அப்படி தான் வரும். அந்த பெல்ஜியம் வந்து தே மேனேஜ் டு கெட் அ ட்ரையாங்கிள், அந்த இடத்துல ஒரு கிராஸ் ஒன்று வரும், டிகேட்டலாரை வந்து கோல் போடுவான்னு நினைக்கிறேன். பட் அந்த ட்ரையாங்கிள்லேருந்து தான் அவங்களுக்கு பெல்ஜியம்க்கு வரும். அதே தான் இந்த சுச்சுவேஷன்லையும் அர்ஜென்டினா வந்து தே வில் லுக் ஃபார் தீஸ் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னா மெஸ்ஸி வந்து நடுவில் வந்து ஹி வில் நாட் ஹவ் மச் ஸ்பேஸ், எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த ஸ்பெயின் வந்து ஃப்ரான்ஸுக்கு அகேன்ஸ்டாக கன்ஜஸ்ட் பண்ணி ஆடின ஒரு மிட்ஃபீல்டு வந்து அர்ஜென்டினாக்கும் தே கேன் ஈஸிலி டூ தட். ஸோ அதனால வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை தட் மிட்ஃபீல்ட் நடு ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ ஸ்பேஸ் வந்து அவுட் வைடு தான் கிடைக்கும். மெஸ்ஸிக்கு வந்து he will get that. நான் சொன்ன எல்லாம் இந்த குவிக் 1-2s, அந்த க்ளோஸ் 1-2s, இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். அண்ட் மெஸ்ஸி வந்து டக்குன்னு இப்படி ஒரு 1-2 போட்டுட்டு இங்கே வந்து இங்கேருந்து ஒரு ஷாட் எடுக்கிறான், இல்லை இங்கேருந்து வந்து டாலியாஃபிகோக்கு ஒரு த்ரூ பால் போடுறான். லைக் தட்ஸ் வாட் மெஸ்ஸி வில் லுக் டு டூ. இதுதான் வந்து தட் இஸ் வாட் ஹீ வில் ட்ரை டு டூ. அதுதான் என்னோட இது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் சப்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாண்டியல் வருவான் ரைட் பேக்கில், கொன்சாலஸ் வருவான் லெஃப்ட் விங்கில். இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் சப்ஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் ஒரு லிவர்பூல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம பார்த்தோம்னா, விக்டர் முனியாஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் வில் ஸ்டார்ட் ஆர் ஈ வில் பிளே எனி பார்ட் இந்த கேமில். பட் ஆனால் அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர் வந்து இந்த கேமில் வந்து ஐ திங்க் ஹி வில் பி கீ. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த மெஸ்ஸிக்கு இருக்கிற ஷார்ட் ஆப்ஷன் வந்து அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம். அவன் டாலியாஃபிகோ, ஆல்வரஸ் அண்ட் மெஸ்ஸி, இங்கே நடு பிச்சில் அவனுக்கு ஸ்பேஸ் கிடச்சிது அப்படின்னாக்க இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப கீயாக இருக்கும். சேம் திங் ஆன் தி அதர் சைடு வந்து ஃபெர்னாண்டஸ், சிமியோனே, மொலினா வந்து இட் டென்ஸ் டு பி அ லிட்டில் மோர் டிஃபென்சிவ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் இங்கேருந்து தான் வரும்னு எனக்கு தோணுது. அண்ட் இது வந்து மோர் அட்வான்டேஜஸ் ஃபார் மெஸ்ஸி, ஏன்னா மெஸ்ஸி வந்து நடு ஃபீல்டில் இருக்கான் இந்த சுச்சுவேஷனில், விச் மீன்ஸ் ஹி ஹாஸ் மோர் ஆஃப் த கோல் டு எய்ம் அட். ஸோ ஐ திங்க் அர்ஜென்டினா வந்து தே வில் ட்ரை டு மேக் குட் யூஸ் ஆஃப் தட். டிஃபென்சிவ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ திங்க் யமால வந்து தே வில் அவ்வளோ டிஃபென்சிவ் ஒர்க் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அவனுக்கு பதிலாக ஒயாசபால் பண்ணுவான் நிறைய. ஸோ ஐ திங்க் நம்ம வந்து இந்த கேமில் தே வில் பி அ லாட் ஆஃப் டைம்ஸ் வேர் ஒயாசபால் வந்து இட் ட்ராப்ஸ் இன் டு ஹெல்ப் அவுட். எஸ்பெஷலி மெஸ்ஸிக்கு வந்து அந்த நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னாக்க லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒயாசபால் உள்ள வருவான்னு எனக்கு தோணுது. அண்ட் தெர் வில் பி டைம்ஸ் வேர் வந்து ஃபேபியன் ரூயிஸ் முன்னாடி போவான், இல்லை அலெக்ஸ் பயனா உள்ள போவான். லைக் தெர் வில் பி லாட் ஆஃப் ரொட்டேஷன் ஸ்பெயினில். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து என்னோட ஒரு ப்ரீஃப் ப்ரீவியூ. என்னோட ப்ரெடிக்ஷன் கேட்டிங்கன்னா ஐ திங்க் ஸ்பெயின் அண்ட் அர்ஜென்டினா வந்து 2-1 முடியும்னு எனக்கு தோணுது இன் ஃபேவர் ஆஃப் ஸ்பெயின். ஏன்னா ஐ திங்க் ஸ்பெயின் வந்து ஒன்ஸ் ஒரு கோல் எடுத்துட்டாங்கன்னா தே வில் கண்ட்ரோல் த கேம் மோர். அவங்க வந்து தே ஹாவ் தி எபிலிட்டி வந்து மற்ற டீம் மாதிரி அர்ஜென்டினாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆன் த பால் வந்து ஸ்பெயின் இஸ் மச் பெட்டர் தென் அர்ஜென்டினா. அண்ட் பால் டினை பண்ணாலே போதும் அர்ஜென்டினா வந்து ஐ டோன்ட் திங்க் தே வில் கோப் வித் தட். ஆனால் ஒரு கோல் எப்படியோ எடுத்துருவாங்க, ஒரு செட் பீஸோ ஒரு ஃப்ரீ கிக்கோ ஏதோ பண்ணி எடுத்துருவாங்க ஒரு கோல். பட் ஐ திங்க் ஸ்பெயின் வில் ஹாவ் டூ மச் ஃபார் அர்ஜென்டினா. ஏன்னா ஸ்பெயின் வந்து தே கோ இன் டு திஸ் கேம் ஆஸ் ஃபேவரட்ஸ் ஃபார் ஷுர். ஸோ அதுதான் என்னோட ப்ரெடிக்ஷனு. பட் உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ்லாமும் கீழே போடுங்க. வேர்ல்ட் கப் ஃபைனல் இது இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 3rd place கேம் இருக்குது. அந்த கேம் நான் பார்க்க போகிறேன்னு கூட எனக்கு தெரில. பட் வேர்ல்ட் கப் ஃபைனல் டெஃபினட்டாக பார்க்க மாட்டேன். அண்ட் 2-1 என்னோட ப்ரெடிக்ஷன் ஸ்பெயினுக்கு. நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸை கீழே போடுங்க. பட் இப்போ நவ் தட் வந்து அந்த டாக்டிக்கல் ப்ரீவியூ ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அ ஃபியூ திங்ஸ் இந்த வேர்ல்ட் கப்பில் நான் அப்சர்வ் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த நான் வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி நான் சொன்னேன், பிளேயிங் ஃபார் லிவர்பூல் வந்து லிவர்பூல் இஸ் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயர், ஒரு கம்பெனி மாதிரி தான் அது. ஸோ அவங்களுக்கு அந்த பேஷன்லாம் சில சமயம் இருக்காது பிளேயர்ஸுக்கு அப்படின்னு. இந்த கேள்வி வந்து திரும்ப இப்போ வந்திருக்கு. ஏன்னா எஸ்பெஷலி அந்த இங்கிலாந்து அர்ஜென்டினா செமிஃபைனலுக்கு அப்புறம், ஏன்னா அர்ஜென்டினா என்சோ ஃபெர்னாண்டஸ் அந்த கோல் அடிச்ச அப்புறம் எல்லா செல்சி ஃபேன்ஸும் டைம்லைனில் ட்விட்டர்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ எல்லாருமே சொல்லிட்டு இருந்தேன், டே இவன் ஏன்டா நமக்கு இப்படி செல்சிக்கு இப்படி ஆட மாட்டேங்கிறான், ஏன்டா இவன் செல்சிக்கு இப்படி ஆட மாட்டேங்கிறான். ஐ திங்க் தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். நான் வந்து அப்போ அந்த வீடியோவில் நான் சொன்ன போது லிவர்பூலுக்கு ஆடுறதுக்கு இந்த ஃபாரின் பிளேயர்ஸுக்கோ நான் அப்போவே சொன்னேன், லோக்கலாக கர்டிஸ் ஜோன்ஸ் மாதிரி பிறக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேஷன் இருக்காது லிவர்பூலை பொறுத்த வரைக்கும். அதே தான் நான் வந்து எனி கிளப்புக்கு சொல்லுவேன், லிவர்பூல்னு இல்லை, செல்சியோ யுனைடெடோ ஆர்சனலோ யாரோ ஒருத்தர் ஒரு ஃபாரினர் உள்ள வரும்போது தே வில் நாட் ஹாவ் தட் பேஷன்.
வேறஸ் அர்ஜென்டினாங்கிற போது, அண்ட் நாட் ஜஸ்ட் அர்ஜென்டினா, நீங்க நிறைய டீம்ஸ் நிறைய கண்ட்ரீஸ் எடுத்துனீங்கன்னா அவங்க பிறந்திருக்கிற இடம் அப்படிங்கிற அந்த ஒரு அவங்களோட ஐடென்டிட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து ஏன்னா ஒரு செல்சியோ ஒரு லிவர்பூலோ இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் தர் ஐடென்டிட்டி. தே டென்ட் க்ரோ அப் சேயிங் டேய் செல்சி தான்டா என்னோட கிளப், டேய் லிவர்பூல் தான்டா என்னோட கிளப். என்சோ ஃபெர்னாண்டஸ்லாம் அட் தி எண்ட் ஆஃப் த டே அதை தான் நான் சொல்லுறேன். அந்த ஒரு ஃபீலிங்கை தான் நான் கேப்சர் பண்றதுக்கு சொன்னேன். செல்சியோ லிவர்பூலோ யுனைடெடோ வாட் எவர் இட் இஸ், இந்த கிளப்ஸ் இந்த பிரீமியர் லீக் வந்து தே ஆர் ஜஸ்ட் எம்ப்ளாயர்ஸ், அவ்வளோதான். தெர் இஸ் நோ பேஷன் அங்கே. அண்ட் அந்த மாதிரி நோ பேஷன் இல்லை. லைக் ஒரு ஒரு நேஷனல் டீமுக்கு இருக்கிற பேஷனோ நீங்க எதிர்பார்க்க முடியாது. லைக் யூ ஜஸ்ட் கெனாட் எக்ஸ்பெக்ட் தட் பேஷன் ஃபார் லிவர்பூல் ஒரு பிளேயர்ஸ் இருந்து. அஃப்கோர்ஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல சொன்னேன். ஸ்லாட் அப்போ மேனேஜரா இருந்தாரு. ஸோ தேர் வாஸ் அ லாட் ஆஃப் வந்து டாக் அபவுட் ஏன் வந்து இவங்க பேஷனோட ஆடுமே. லைக் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். இவங்க வந்து ஒரு எம்ப்ளாயர் தான் லிவர்பூலுங்கிறது. எஸ் யூ ஹாவ் டு டூ யுவர் பெஸ்ட் எவ்ரிடே, அது இல்லைன்னு சொல்லலை, யாருமே இல்லைன்னு சொல்லலை. பட் அட் த சேம் டைம் இவங்க வந்து கண்ட்ரீஸ்க்கு ஆடுற அளவுக்கு இவங்க வந்து தே வில் நெவர் பிளே ஃபார் இது. நீங்க கவுண்டர் ஆர்குமெண்ட் சொல்லலாம். சில பேர் வந்து கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணி ஆடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெசிரேட் டூவேவும் அவனோட அண்ணாவும் வந்து ஒருத்தன் பிரான்ஸுக்கு ஆடுறான், இன்னொருத்தன் வந்து ஐவரி கோஸ்ட்க்கு ஆடுறான். நீங்க அந்த விஷயத்தை எடுத்திருந்தாலுமே இட் இஸ் பார்ட் ஆஃப் தர் ஐடென்டிட்டி. இப்போ நான் வந்து ஐ மீன் இந்தியன், ஆனால் நான் 8 வருஷம் யூகேல இருந்திருக்கேன், 8 வருஷம் நான் வந்து இங்கிலாண்டில் இருந்திருக்கேன். ஸோ இப்போ இப்போ எனக்கே வந்து ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க. தே வில் க்ரோ அப் அந்த வெதர் இட்ஸ் அ சன் ஆர் அ டாட்டர், அவங்க வந்து தே வில் க்ரோ அப் பீயிங் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். ஏன்னா நான் வந்து இந்தியன், பட் ஆனால் அவங்களோட ஃபேமிலி அவங்களோட கல்ச்சர்ஸ் எல்லாமே இந்தியன். ஆனால் அவங்க வந்து இஃப் தே க்ரோ அப் இன் பிரிட்டன்னா தே வில் ஃபீல் மோர் பிரிட்டிஷ், தே வில் ஃபீல் ஈக்குவலி பிரிட்டிஷ் ஆஸ் தே டூ இந்தியன். அதுதான் நான் சொல்ல வரேன். ரெண்டு ஐடென்டிட்டியுமே இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு அந்த நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ என்னோட சன் ஆர் டாட்டரே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்துக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ல ஆடுறாங்கன்னா தே வில் ஃபீல் தட் பேஷன் இங்கிலாந்துக்கு. ஏன்னா அவங்க வந்து தே வில் க்ரோ அப் இன் இங்கிலாந்து. அட் த சேம் டைம் அவங்க இந்தியாவுக்கு ஆடினாலும் தே வில் ஃபீல் தட் சேம் பேஷன். ஏன்னா தே வில் க்ரோ அப் பீயிங் பார்ட் ஆஃப் அன் இந்தியன் கல்ச்சர் இல்லை. ஸோ அதனால வந்து அந்த அதான் சொல்றேன். நீங்க வந்து இப்போ மைக்கேல் ஒலிஸை வந்து இங்கிலாந்துக்கு ஆடி இருக்கலாம், பிரான்ஸுக்கு ஆடி இருக்கலாம், அதுக்கு ஆடி இருக்கலாம், இதுக்கு ஆடி இருக்கலாம்னு 5-6 கண்ட்ரி இருக்கு. பட் ஆனால் எல்லா கண்ட்ரியுமே அவனே சொல்லியிருக்கான் இது வந்து என்னோட ஐடென்டிட்டி. அது பிரான்ஸுக்கு ஆடுறதோ இங்கிலாந்துக்கு ஆடுறதோ தே ஆர் ஆல் பார்ட் ஆஃப் மை ஐடென்டிட்டி, தே ஆல் மேக் மீ ஹூ ஐ ஆம். வேற நீங்க அந்த கிளப்ஸ்லேருந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ என்சோ ஃபெர்னாண்டஸ்க்கு வந்து அர்ஜென்டினாங்கிறது ஒரு பெரிய ஐடென்டிட்டி. செல்சி இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஐடென்டிட்டி. இட் வில் நெவர் பி, இட் ஹாஸ் நெவர் பின். இது வந்து நான் எல்லாருக்குமே சொல்றேன். இப்போ இது என்சோ ஃபெர்னாண்டஸ் செல்சிங்கிறதுனால சொல்லலை, இது வந்து நான் அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர் லிவர்பூலுக்கே சொல்றேன். இட் வில் நெவர் பி பார்ட் ஆஃப் ஹிஸ் ஐடென்டிட்டி ஆஸ் மச் அஸ் அர்ஜென்டினா. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு கிளப்புங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களை எம்ப்ளாயியா வச்சிருக்கு, உனக்கு ஒரு சேலரி கொடுத்து வேலைக்காரனா வச்சிருக்கு, அவ்வளவுதான். உன்னோட டியூட்டி நல்லா ஆடுறது, அது இல்லைன்னு சொல்லல. ஆடுறது நீ வந்து அர்ஜென்டினாக்கு எப்படி ஆடுறியோ அப்படிதான் ஆடணும். அதுதான் தியரட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், அதுதான். பட் ப்ராக்டிக்கலா அது நடக்கவே நடக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஐ மீன் ஸோ அது வந்து ஐ வாண்டட் டு டாக் அபவுட் தட். இன்னொன்று இந்த வேர்ல்ட் கப்பில் இன்ஃபேக்ட் ஒரு டாக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னாக்க ஒன் திங் நான் வந்து விச் ஐ ஹவ் பின் இம்ப்ரெஸ்ட்னு இல்லை, பட் வந்து விச் ஹஸ் கம் பேக் ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அது அவுட் ஆஃப் ஃபேஷனாக இருந்து திரும்ப இப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த 4-4-2 as an அவுட் ஆஃப் பொசிஷன் ஷேப். இது வந்து ஆர்சன் வெங்கர் வந்து he said it many years ago. சொன்னா 4-4-2 வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் இஃப் பிளேட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அது இன் பொசிஷன் ஆடுறது வந்து இன் பொசிஷன்ல நிறைய வீக்னஸஸ் இருக்கு 4-4-2க்கு. ஆனால் அவுட் ஆஃப் பொசிஷன்ல இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் என்னை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்க 4-4-2ல 2 பேங்க்ஸ் ஆஃப் 4, ஒரு ரோல ஒரு 2 ரோ 4 பேர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர். நீங்க பிரஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஹை பிரessing சிஸ்டம்க்கு இது சூட் ஆகாது 4-4-2ங்கிறது. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னாக்க லிவர்பூல் வந்து ஆர்னே ஸ்லாட் கூட பிரஸ் பண்ணும்போது 4-2-4ன்னு போவாங்க. அது வந்து ஐ ஹவ் நெவர் பின் அ பிக் ஃபேன் ஆஃப் தட். நான் வந்து ஐ டோன்ட் லைக் வந்து 2 பேர் மட்டும் மிட்ஃபீல்ட்ல இருக்கிறது எனக்கு. ஏன்னா தட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஈஸியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். 2 பேர் மட்டும் மிட்ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னா. ஸோ 4-4-2ங்கிறது வந்து இட்ஸ் அ மோர் காம்பேக்ட் ஷேப். இது வந்து நீங்க ஹை பிரஸ்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு மிட் பிளாக்கோ லோ பிளாக்கோ போடுறதா இருந்தால் 4-4-2 வந்து இஸ் அ வெரி குட் ஃபார்மேஷன். அது வந்து இப்போ திரும்ப வந்திருக்கு இந்த வேர்ல்ட் கப்புக்கு.
ஈவன் லாஸ்ட் வேர்ல்ட் கப் கட்டாரில் கூட இவ்வளோ இருந்து நான் பார்த்தது இல்லை 4-4-2. இந்த வேர்ல்ட் கப்பில் நிறைய பேர், நிறைய டீம்ஸ், எலிட் டீம்ஸு, ஏன் ஸ்பெயினே 4-4-2 தான் ப்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம எலிட் டீம்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம், ஸ்பெயினே 4-4-2 தான் வந்து சிட் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணாத போது சிட் பண்ணுறது வந்து 4-4-2 தான். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபார்மேஷன் எனக்கு. ஏன்னா 4-4-2 வந்து 4-4-2லேருந்து திரும்ப பொசிஷன் வின் பண்ணி அட்டாக்கிங் ஃபார்மேஷன் உங்களுக்கு என்ன ஃபார்மேஷன் இருக்கோ அது நீங்கள் டக்குன்னு மாறிடலாம். ஏன்னா 4-4-2 வந்து ரொம்ப வெர்சடைல் ஃபார்மேஷன் அந்த விதத்தில். ஸோ அது வந்து நாட் சர்ப்ரைஸ்டு, பட் ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட்பாலுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு அவுட் ஆஃப் பொசிஷன் ஷேப் வந்து 4-4-2. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஆஸ் அன் ஓல்ட் டைம் ரொம்ப நாளாக ஃபுட்பால் ஃபேனாக இருந்த ஒரு காலத்துலேருந்து இந்த 4-4-2ங்கிறது வந்து இட்ஸ் குட் டு சி அ கம்பேக் 4-4-2க்கு. அவுட் ஆஃப் பொசிஷனில், இன் பொசிஷனில் நிறைய டீம் 4-4-2 பண்ணுறது இல்லை, ரொம்ப ரேர். இந்த வீக்கர் டீம்ஸ் தான் ஜென்ரலாக தே டென் டு டூ 4-4-2. மூணாவது வந்து நான் பேசணும்னு நினச்சது இந்த பால். ஸோ இந்த பால் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. அதாவது வந்து ஐ திங்க் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்களான்னு தெரில, பட் ஆஸ் ஒரு கோல் கீப்பிங் கோச் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்குறேன். இது வந்து ஆக்சுவலாக நான் கூட நோட்டீஸ் பண்ணல, நான் ஐ கேனாட் டேக் கிரெடிட் ஃபார் திஸ். பட் ஜோ ஹார்ட் வந்து பிபிசியில் ஆனலிஸ்டாக இருந்தான், பிபிசி தான் நினைக்கிறேன், ஆனலிஸ்டாக இருந்தான் இந்த வேர்ல்டு கப்புக்கு. அவன் வந்து ஹீ நோட்டீஸ் சம்திங். ஸோ என்ன சொன்னால், குரூப் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கோல் கீப்பர் வந்து இட் ஃபெல்ட் லைக் வந்து தேவர் மிஸ் டைமிங் தேர் டைவ்ஸ். அதாவது அவங்க ஒரு செகண்ட் லேட்டாக போகிற மாதிரியே இருந்தது. அவன் வந்து எடுத்த எக்ஸாம்பிள் வந்து என்சோ ஜிடான், ஜார்டன் பிக்ஃபோர்டு, மைக் மைனியோ செனகலுக்கு அகேன்ஸ்டா. ஸோ லைக் ஒரு நல்ல குட் கோல் கீப்பர்ஸ், இவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கோல் கீப்பர்ஸ், குட் கோல் கீப்பர்ஸ். அவங்க வந்து தே சீம் லைக் வந்து அவங்க டைவ் மிஸ் டைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாலில் வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் வந்து அந்த ட்ரியாண்டான அந்த பால் அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் மேட் இன் அ டிஃப்ரெண்ட் வேட் கம்பேர்ட் டு அதர் பால்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2010ல் ஜபுலானி வந்தபோது ரொம்ப அன்பிரெடிக்டபிளாக இருந்தது மூவ்மெண்ட் கோல் கீப்பர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து இன்னி வரைக்கும் வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பால் வந்து ஃபார் இட் டு பி டு ட்ராவல் ஃபாஸ்டர், அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த வேர்ல்ட் கப்பில் தான் அந்த ட்ரியோண்டாவோட தான் வந்து இட் ஃபீல்ஸ் லைக் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்குது, ஒரு ஆக்சுவலாகவே பால் ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியல் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் பார்த்தது என்னன்னாக்கா எல்லா கீப்பர்ஸும் இந்த பிரீமியர் லீக்லேயோ லாலிகாலேயோ லீக் ஒன்லேயோ அவங்கவுங்க லீகோட பால்லேருந்து இந்த வேர்ல்ட் கப் பாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்க நேஷனல் டீம்ஸோட அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தது அந்த ஜட்ஜ் பண்ணுறது, அந்த டைமிங்கில். அண்ட் ஒரு கோல் கீப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா half a second கேன் பி த டிஃப்ரென்ஸ். half a secondல வந்து உங்களுக்கு மிஸ் டைம் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது கோல் போயிடும். ஸோ அதை வந்து ஜோ ஹார்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டட் இட் அவுட் தட் இந்த பாலில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, த வே இட் ட்ராவல்ஸ். ஏன்னா திஸ் இஸ் டூ மெனி கீப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எரர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லேட்டர் ஆன் த்ரூ த டோர்னமெண்ட் கம்மியாயிட்டே போயிட்டு இருந்திருக்கு எல்லா கீப்பர்ஸ் இருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஐ ரியலி லைக் அதை. ஜென்ரலாக வந்து ஒரு அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. ஒரு கோல் கீப்பிங் கோச்சாக இருந்தால் கூட எனக்கு வந்து பால் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸுங்கிறது எனக்கு தெரியும். அதில் வந்து ஐ ஹேட் நோ கொஸ்டின். பட் ஆனால் வந்து இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் டு கோல் கீப்பர்ஸ். ஏன்னா அவங்களோட டைமிங் வந்து ஒரு 0.5 செகண்ட்ஸில் ஆஃபாக இருந்தால் கூட கோல் போயிருங்கிறது வந்து இந்த வேர்ல்ட் கப்பில் தான் எனக்கு ஆக்சுவலாக ஹவு மச் இட் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸுங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சது இந்த வேர்ல்ட் கப்பில். ஸோ அது வந்து நான் பேசணும்னு நினச்சேன். அப்புறம் ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து டீம் பர்ஃபார்மன்ஸஸ், ஐ திங்க் டாக்டிக்கலி வந்து தேர் ஹவ் பின் மிஸ்டேக்ஸ். நிறைய பிளேயர்ஸ், ஐ மீன் தாமஸ் டியூக்கல் வந்து ஐ திங்க் கோச்சஸ் வந்து தே கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ், சப்ஸ்டியூட்ஸ் வந்து தே கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ், அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து தே கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ வேர்ல்ட் கப் வந்து எப்படி ஒரு டோர்னமெண்ட்னாக்க ஓகே இவங்க வந்து லீக் மாதிரி வந்து வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ ட்ரைனிங் பண்ணுறதுக்கோ இவங்களுக்கு டைம் கிடையாது, ஒரு பர்ஃபெக்ட் சிஸ்டம். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்து இன்ஃபேக்ட் ஒரு ரீசன் ஃபார் 4-4-2 ஏன் வந்து ஒரு பாப்புலரான ஷேப்னா இட்ஸ் ஈஸி டு லேர்ன். ஸோ உங்களுக்கு 4 வாரம் தான் இருக்குது அப்படின்னாக்கா யூ கேன் ஈஸிலி லேர்ன் தட் 4-4-2ல டிஃபென்சிவ் ஷேப். ஏன்னா இன்ஃபேக்ட் நீங்கள் லாஸ்ட் வீடியோ என்னோட அவுட் ஆஃப் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 3 டிஃபெண்டர்ஸ் வந்து ஒரே லைனில் இருந்து ப்ரெஸ் கவர் பேலன்ஸ் அதை அப்படியே நீங்கள் 4-4-2க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி திங் டு பிக் அப் 4-4-2ங்கிறது அவுட் ஆஃப் பொசிஷனில். ஸோ இந்த மாதிரி லைக் இல்லை எதுக்கு சொல்லுவாங்க, கோச்சஸ் வந்து தே கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். இந்த லாஸ்ட் கேம் அர்ஜென்டினா இங்கிலாண்டில் நம்ம பார்த்தோம், தாமஸ் டூக்கல் வந்து எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இன்ஃபேக்ட்
ஐல் பி ஆனஸ்ட், நான் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ண போது தாமஸ் டூக்ல ப்ளேம் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா ஐ தாட் ஓகே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கு, ஸோ அதனால சப்ஸ்டிட் டிஃபென்சிவ் சப்ஸ் எல்லாம் ப்ளேம் பண்ணப்பட்டேன். அப்புறம் தான் நான் கேமை திரும்ப திரும்ப பார்த்தேன், இல்லை ஹைலைட்ஸில் பார்க்கும்போது இவ்வளோ சீக்கிரம் ஏன்டா டிஃபென்சிவ் சப் எல்லாம் பண்ண அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் மிஸ்டேக்கன். ஏன்னா ஐ தாட் வந்து இந்த டிஃபென்சிவ் சப்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் நான் அந்த கேம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு இருந்தேன். ஸோ லைக் ரொம்ப அண்ட் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப வந்து ஒரு டீப் கான்சென்ட்ரேஷனோட பார்க்கலனா. பட் இது வந்து ஐ ரியலி வாண்டட் டு சே, அதாவது கோச்சஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம வந்து ஸ்கெலோனியை பற்றி பேசினாலும் சரி, லூயிஸ் டெலஃபென்டே பற்றி பேசினாலும் சரி, அவங்க வந்து தே ஹவ் கிரியேட்டட் ஒரு கிளப் லைக் அட்மாஸ்பியர். இன்ஃபேக்ட் ஈவன் நான் தாமஸ் டூக்கல் அண்ட் டிடியர் டேஷாம் ரெண்டு பேர், ஐ கேன் இன்க்ளூட் தெம் ஆல்சோ, வந்து ஒரு கிளப் லைக் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கண்டினியூட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளப்பில் வந்து வாரம் ஒரே ஸ்டார்டிங் 11 ஒரே இது ரொட்டேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நேஷனல் டீமுக்கும் இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது வந்து லூயிஸ் டெலஃபென்டே வந்து ஓவர் த இயர்ஸ் அண்டர் 21 மேனேஜராக இருந்து, அண்டர் 19 மேனேஜராக இருந்து, அதுக்கப்புறம் பிகேம் த ஸ்பெயின் ஃபுல் டைம் மேனேஜர். ஸோ அந்த நிறைய பிளேயர்ஸ் தெரியும், அவங்களோட ஸ்ட்ரெங்க்ஸ் தெரியும், அவங்களோட வீக்னஸஸ் தெரியும். ஸோ இட்ஸ் ஈஸி டு டிசைன் சிஸ்டம்ஸ் இஃப் யூ நோ யுவர் பிளேயர்ஸ். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எனிவே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீஃபாக நான் பேசணும்னு நினச்சேன். ஐ திங்க் ஃபியூ ஷவுட் அவுட்ஸ். நார்வே ஐ திங்க் பயங்கரமான வேர்ல்ட் கப்பு. ஈஜிப்ட் வெரி குட் வேர்ல்ட் கப். அன்ஃபார்ச்சுனேட்லி அர்ஜென்டினா தோத்தாங்க. பட் அந்த கேமில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது, அதெல்லாம் பற்றி நான் பேசலை. ஐ மீன் நாட், நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நான் டீட்டெயில்ஸ்லாம் ஒரு கேம் பற்றியும் நான் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பெல்ஜியம் வந்து பயங்கரமான கம்பேக் செனிகலுக்கு அகேன்ஸ்டா. ஐ திங்க் செனிகல் வந்து தே ஹேட் த கேமுங்க. ஐ மீன் தே டாக்டிக்கலி அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து மென்டாலிட்டி இஷ்யூ தான். டாக்டிக்கலிலாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், மென்டாலிட்டி இஷ்யூ தான். கேப் வர்டே ஆஃப்கோர்ஸ் பயங்கரமான ஒரு டோர்னமெண்ட் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் ஷவுட் அவுட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய டெபியூட்டான்ஸு, கூரசாவ், பாரகுவாய், ஜெர்மனியை வந்து நாக் அவுட் பண்ணிட்டு போனாங்க அடுத்த ரவுண்டுக்கு. அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஐ மீன் நிறைய வந்து இந்த வேர்ல்ட் கப் வந்து இட் ஹஸ் பின் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் 48 டீம் வந்து இட் ஃபெல்ட் லாங் அட் டைம்ஸ், பட் ஆனால் இட் ஹாஸ் பின் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்ல டோர்னமெண்ட்டு, நல்ல. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் இட் வந்து ஒரு 2 கான்ட்ராஸ்டிங் டீம்ஸ் ஃபைனல்ஸில். ஒன்று வந்து விச் இஸ் ஒரு ஸ்டார் பிளேயர்னு இல்லை ஒரு டீமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, பட் ஆனால் தே ஃபங்க்ஷன் ரியலி வெல் அஸ் அ டீமு. இன்னொரு டீம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் பிளேயர் இருக்கான் அண்ட் தே வில் டை ஃபார் தட் ஷர்ட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி குட் ஃபைனல். ஐ திங்க் டாக்டிக் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஸ்பெயின் வில் வின் தட். பட் ஆனால் ஐ திங்க் டாக்டிக்கலி வந்து இட்ஸ் ஃபேசினேட்டிங் ஃபைனல். அது எப்படி போகும்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து இன்ஸ்டாகிராமில் @காப்கருத்து, ட்விட்டரில் @காப்கருத்து_LFC எல்லாத்தையும் பாருங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து லிவர்பூல் ரிலேட்டட் நியூஸ்லாம் திரும்ப வரும். ப்ரீ சீசன் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ப்ரீ சீசன் ஆரம்பிச்சிருச்சு, டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி தெரில, நடக்குமான்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா நம்ம கிளப்புக்கு வந்து டைரக்டர் இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லை. ஸோ பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு பார்ப்போம். we will come back and கௌதமோட வந்து we will do லிவர்பூல் ரிலேட்டட் எபிசோட்ஸ். பட் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். வேர்ல்ட் கப் ஃபைனல் என்ஜாய் பண்ணுங்க and then we will see you next time.